இன்னைக்கு ஒரு கேரளா ஸ்டைல் சம்மந்தி தாங்க செய்ய போகிறோம். சுட சுட சாதத்தில் இதை சம்மந்தியை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வீட்டில் காய்கறியெல்லாம் இல்லாத டைமுக்கு இந்த சம்மந்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கலாம். அதோட 10 காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. இதோட ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கின வெங்காயத்தையும் மிளகாயும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு அரை மூடி தேங்காய் இதையும் போட்டுக்கலாங்க. இதோட ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு இதையும் போட்டு 4 கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த சம்மந்திக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ டேஸ்டான சம்மந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.